வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் சித்தி தேவியர் தன் மகனை போன்ற ஒருவரை உருவாக்கினாள். அவன் கணனின் படைகளை நாலா பக்கமும் சிதறடித்தான். அப்பொழுது கணனுடைய 2 மகன்களையும் சிறைபிடித்துக் கொண்டு போய் விநாயகரின் முன்பாக நிறுத்தினான். போர்க்களத்தில் தப்பி ஓடிய கணனின் போர் வீரர்கள் அனைவரும் அரண்மனைக்கு சென்று போர்வில் தோல்வி முகம் காட்டுகின்றது. நீங்கள் தேரில் ஏறில் வந்தால்தான் சிதறிய படைகளை திரட்டி மீண்டும் போர் செய்து வெற்றி முழக்கமிடலாம் என்றும் அவர்கள் சிறைபிடித்துள்ள இளவரசர்களை மீட்கலாம் என்றும் தெரிவித்தனர். கோபம் தலைக்கேறிய கண்ணன் பலவிதமான ஆயுதங்களோடு படைகளை திரட்டிக் கொண்டு போர்க்களத்திற்கு வந்தான். அங்கே அவனுக்காக 4 கரங்கள் கொண்ட சிங்க வாகனத்தில் விநாயகப் பெருமான் காத்து கொண்டிருந்தார். அவரது பக்கத்திலேயே சித்தி தேவியும் சற்று தொலைவில் கபில முனிவரும் இருந்தனர். இதனை கண்ட கண்ணனுடைய ஆத்திரமானது எல்லை மீறியது. கபிலரை பார்த்த கண்ணன், என்னுடன் நேரடியாக மோத முடியாத நீ இவர்களை கூட்டி வந்திருக்கிறாயா? என்னை அந்த பிரம்மா விஷ்ணுவாலேயே எதுவும் செய்ய முடியாது. இவனால் என்ன செய்துவிட முடியும்? முதலில் இவனை அழித்து பிறகு உன்னை அழிக்கிறேன் என்றான். அடே மதிகெட்டவனே, இவர் யார் என்று அறியாமல் ஆவணமாக பேசுகிறாயே. இவர்தான் மூல முதற் பொருளான விநாயகப் பெருமான். ஒழுங்காக இவரது பாதங்களில் பணிந்து சிந்தாமணியை என்னிடம் திருப்பி தந்துவிட்டு உயிரோடாவது திரும்பி செல் என்று கர்ஜித்தார். கபிலரின் வார்த்தைகள் எதையுமே காதில் வாங்காத கண்ணன் வில்லை எடுத்து ஒரே நேரத்தில் 5 பானங்களை பூட்டி அதை விநாயகப் பெருமானை நோக்கி எய்தான். ஆனால் அந்த 5 பானங்களில் எதுவுமே விநாயகப் பெருமானை தாக்காமல் நேராக கரைந்தே போய்விட்டன. விநாயகப் பெருமான் தன்னுடைய மழுவாயுதத்தை கண்ணன் மீது எறிந்தார். அது அவனுடைய தலையை அறுத்து மண்ணில் தள்ளியது. இந்த வெற்றியை தேவர்கள் அனைவரும் சங்கநாதம் எழுப்பி பூமாறி பொழிந்தனர். இந்த செய்தியானது கிரந்தன் என்ற மந்திரியின் மூலமாக அபிஜித் மன்னன் தெரிந்து கொண்டான். ஐயோ மகனே, இதற்காக உன்னை நான் தவமிருந்து பெற்றேன். கேட்பார் பேச்சை கேட்டு இப்படி உன்னுடைய உயிரையே இழந்து விட்டாயே. இந்த வயதான காலத்தில் எங்களுக்கு உறுதுணையாக யார் இருப்பார் என்று புலம்ப ஆரம்பித்தார். கிரந்தன் அவரை பார்த்து, ஐயா, இப்பொழுது நாம் வருந்தி எந்த பயனும் இல்லை. தங்களுடைய குமாரர் கபில முனிவருக்கு செய்த அபச்சாரத்தினால் இந்த தண்டனையை அடைந்திருக்கிறார். நீங்கள் சிந்தாமணியை கபில முனிவருடன் ஒப்படைத்துவிட்டு நம்முடைய இளவரசர்களை மீட்டுக் கொண்டு வாருங்கள் என்று ஆலோசனை கூறினார். அதன்படியே அபிஜித் கபில முனிவருடைய ஆசிரமத்திற்கு சென்று அவரை வணங்கி மன்னிப்பு கேட்டுவிட்டு சிந்தாமணியை அவரிடம் ஒப்படைத்தார். அவரும் ஆசி வழங்கி, உனது பேரை பிள்ளைகளை அழைத்து கொண்டு போய் முடிசூட்டி நல்லாட்சி செய்வாயாக என்று வாழ்த்தி அனுப்பினார். ஒரு கணம் கபில முனிவர் விநாயகரை நினைக்க விநாயகப் பெருமானும் அவர் முன்பாக தோன்றினார். விநாயகப் பெருமானே, இந்த சிந்தாமணியை எனக்கு ஒரு முறை இந்திரன் அளித்தார். இப்பொழுது அதை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன். அவசியம் நீங்கள் இதை அணிந்து கொள்ள வேண்டுமென்றார். விநாயகப் பெருமானும் அவருடைய ஆசைக்கு இணங்க சிந்தாமணியை தனது மார்பில் அணிந்து கொண்டார். அந்த விநாயகர் பெருமானுக்கு சிந்தாமணி விநாயகர் என்று பெயர் ஏற்பட்டது. மேலும் கபில முனிவரின் ஆசிரமத்தில் உள்ள மலர்ந்த முகத்தோடு இருக்கும் விநாயகர் பெருமானுக்கு கபில விநாயகர் என்றும் சுமுக விநாயகர் என்றும் பெயர்கள் ஏற்பட்டன. நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.